ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் ஆல் டீட்டெயில்ஸ் டு நோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது நிறையா இருக்குது. பட் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சிஜேபி பண்ண ப்ரொட்டஸ்ட்டு ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வின் ஆகிடுச்சு. ஸோ அந்த என்ன சொல்ல மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாருன்றாங்க. ஸோ அது ஒரு ஹாப்பி நியூஸ். தென் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது காமிகான் தான், காமிகான் 2026. ஸோ இந்த சாண்டியாகோ காமிகானில் நம்ம இந்தியாவிலேருந்து ராமாயணா கேஸ்ட் அண்ட் க்ரீவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எஸ்டர்டே. அது வந்து ஒரு ப்ரவுட் மூமெண்ட் தான் நம்மளோட இந்தியன்ஸ்க்கு. பட் என்னென்னா அதில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணாங்க ஃபாரினர்ஸை வச்சு. அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், நல்லா பண்ணணுன்னு தான் எதிர்பார்த்தது. பட் அது ஓகே. ஆனால் ட்ரெய்லர் காமிச்சிருக்காங்க, அது நல்லா இருக்குன்னு ஃபாரினர்ஸே சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம யாஸ் த பாஸ், அங்கேயும் பாஸாக தான் இருந்தார், நல்லா இங்கிலீஷ் பேசினார். ப்ளஸ் அவர் ஒரு ஒரு காலத்தில் அவர் நியூவாக இருக்க டைமில் ஆட்டோவில் பஸ்லலாம் போய் ப்ரொமோட் பண்ணார் அவர் மூவியை. தென் இப்போ பாருங்கள், அவர் ஃபாரின்லேயே போய் அவர் மூவி ப்ரொமோட் பண்ணுறாரு, ஆல் ஓவர் த வேர்ல்டு தெரிகிற மாதிரி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது எல்லாருக்கும், ஃப்ரம் மூவி சைட், சினிமா ஆள் இந்த மாதிரி இருக்கிறது. தென் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, காமிகான்லேயே ஒரு பெரிய ஈவெண்ட்டுன்னா அது மார்வலோட ஈவெண்ட்டு தான். ஹால் ஹெச் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறையா அப்டேட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா அப்டேட்டும் நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். நான் இன்றைக்கி தூங்கக்கூட இல்லை, அந்த அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்ன அப்டேட்ஸ் வரும்னு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரூமர்ஸ் நிறையா வருது. 70 கேஸ்ட் மெம்பர்ஸ் அங்கே ரெப்ரசன்ட் பண்ண போகிறாரு கெவின் ஃபீஜே. ஆல்ரெடி டூம்ஸ்டே அந்த சேர் போட்டு அந்த வீடியோவே லாங்காக போச்சு. ஸோ அதை ஒரு ஆளாக ரெப்ரசன்ட் பண்ண 1 hour பத்தாது. பட்டு அது ரூமர்ஸாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த லேட்வேரியன் விச் அப்படின்ட்டு ஒரு இது டே 1லேருந்து காமிச்சிட்ருக்காங்க கலர் கலராக. அது எதை மீன் பண்ணுறாருன்னு தெரியல. நிறையா ரூமர்ஸும் இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி ஃபைனல் டேயில் நம்ம டூமோட சூட்டே டெமோவில் வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருக்காது. ரூசோ பிரதர்ஸ் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அவர் பெஸ்ட்டு சூட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டாக்டர் டூம் சூட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் இப்போ தான் பார்த்தேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு மைண்டில் எல்லாம் அயன்மேன் தான் ஓடிட்டுருக்கு. ஆர்டிஜே அயன்மேனாக பார்த்துட்டு இப்போ டூமாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, ஒரு நல்ல வில்லன் இருந்தால் நல்லா தான் இருக்கும். வில்லன் இருந்தால் தாங்க ஹீரோ பார்க்கவே தோணும். தேனஸ் இல்லைன்னா அவெஞ்சர்ஸே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிட்டார் தேனஸ். ஸோ இது எப்படி இவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்மேன் மூவிக்கு அப்டேட் வரும், விஷன் கோஸ்டான ட்ரெய்லர் வரும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஹல்க் ஃபேன், ஹல்க்குக்கு எதனா மூவி சொன்னால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் அது நடக்காது, ரைட்ஸ் இல்லை மார்வல்கிட்ட. பட் பார்க்கலாம், ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கான அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ அப்போ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.